அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 26 மீண்டும் பார்க்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய கருத்து 3ஆம் கருத்து. உயர்ந்தவர் ஒல்வது அறியும் உறவினனும் ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும் வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும் இம்மூவர் ஞாலம் எனப்படுவார். திரிகடுகம் 26. இன்று வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும், மன உறுதியுடன் உயிர்களுக்கு நன்மை தருகின்ற, நன்மை செய்கின்ற ஆசான். ஆசானர்கள் ஆசிரியர், பெண்பால் ஆசிரியை, ஆண்பால் ஆசிரியன், பொதுப்பால் ஆசிரியர். அந்த ஆசான், அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்காட்டான மாமனிதர்கள். வள்ளுவர் கல்வியிலே ஒரு செய்தியை சொல்வார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை மாணவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதற்கு முன்னர் ஆசிரியர்கள் செய்திருக்க வேண்டும். தாங்கள் இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, கற்றுக் கொடுக்கிற அவற்றை வாழ்ந்து காட்டுகிற, நடைமுறைப்படுத்துகிற, நிற்கிற, உறுதியாய் நிற்கிற அத்தகைய அந்த இலக்கணங்களாக மாணவர்கள் முன்னால் அவர்கள் நிற்க வேண்டும். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்த தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள், பரிசேயர்கள், இவர்களெல்லாம் மக்கள் நடுவில் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தலைமை பண்பு என்பது மக்களை அப்படியே கசக்கி பிழிகின்ற ஒரு தன்மைதான். அவர்கள் எதையுமே நன்மைத்தன்மையான ஒன்றை தியாகத்தன்மையோடு செய்ய மாட்டார்கள். எனவேதான் அவர்கள் சொல்வது போன்று செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போன்று செய்யாதீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார், சீடர்களுக்கு, மக்களுக்கு. ஒரு பாடல் ஒன்று வந்தது, அருமையான ஒரு பாடல். பழுவான சுமையை கட்டி தோளினில் வைப்பார், தம்மை தலைவர்கள் என்பார், தன் விரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார் என்று வரும். ஆக பழுவான சுமைகளை சட்டங்கள் என்ற பெயரிலே, கடவுள் என்கின்ற பெயரிலே அவர்கள் அப்படியே மக்கள் மேல் அங்கு வைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் ஒரு விரல் நுனியால் கூட அசைத்து பார்க்க மாட்டார்கள் என்பதாக அந்த பாடல் வரி சொல்லும். அது இயேசு சொன்ன அந்த செய்தி அடித்தளத்தில் வந்த பாடல். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் ஆசான். ஆசான் என்று இந்த செய்யுளிலே அது ஆண்பாலில் கொடுக்கப்பட்டது போன்று இருக்கிறது. ஆனால் அது பொதுவாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் ஆண்களுக்கு தலைமை ஆசிரியர் என்றும் பெண்களுக்கு தலைமை ஆசிரியை என்றும் சொல்வது மாற்றியமைக்கப்பட வேண்டும். இரண்டு பேருமே தலைமை ஆசிரியர் தான். மாவட்ட ஆட்சியர், அது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரே இதுதான். அமைச்சர், அது ஆண் அமைச்சர் என்றாலும் பெண் அமைச்சர் என்றாலும் ஒன்று தான். அவர் அமைச்சர் என்றோ இவர் அமைச்சி என்றோ அப்படி சொல்லப்படுவதில்லை. அப்படி சொல்வதாக இருந்தால் அமைச்சன், அமைச்சி அப்படி ஏதாவது சொல்லலாம். ஆனால் மதிப்பான தன்மையில் அமைச்சர், ஆட்சியர், அதே போன்று ஆசிரியர். ஆக தலைமை ஆசிரியர் என்றுதான் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு செய்தியாக இன்று ஏற்றுக்கொள்ளலாம். அத்தகைய ஆசான் அவர்கள் குருக்களாக, ஆங்கிலத்தில் மாஸ்டர் என்று சொல்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, பாடங்களை நன்றாக கற்றுக் கொடுத்தல் என்பவர் சிறந்த ஆசிரியர் என்பதை விடவும் தானே நன்றான பாடமாக திகழ்தல் என்பவர்தான் சிறந்த ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசான்களாக இன்று பலரும் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆசான்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள். உயர்ந்திருக்கட்டும். நாம் எச்சரிக்கையோடு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர், அவருடைய அன்பு நண்பர் இத்தாலியை ஆட்சி செய்த முசோலினி முதலில் ஆசிரியராகத்தான் இருந்தார். ஆக எந்த ஆசிரியரும் முசோலினி போன்று போய்விடக்கூடாது. அன்னை தெரசா போன்று இங்கு உயர்ந்து நிற்பதற்கும் நாம் உறுதி ஏற்க வேண்டும். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.